நெற்கதிருடன் கூட்டமாக வருகை தந்து சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அடுத்த எச்சூர் கிராமத்தில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைகளில் நெற்கதிருடன் விவசாயத்தை மீட்போம் எனும் வாசகத்தை கைகளில் ஏந்தி விவசாயிகள் மனு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அடுத்த எச்சூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எச்சூர் ஊராட்சியில் உட்பட ஏ பிளாக் மற்றும் பி பிளாக்கில் உள்ள பயிர் செய்யும் நஞ்சை நிலங்களில் சிப்காட் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பயிர் செய்யும் நிலங்களை நஞ்சை நிலங்களை சிப்காட் நிறுவனம் எடுத்துக் கொள்வதால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கும் வகையிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையிலும் உள்ளது. இதனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்காத இருக்க எச்சூர் நஞ்சை நிலங்களை சிப்காட் நிறுவனம் எடுக்கக்கூடாது என தெரிவித்து அக்கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைகளில் நெற்கதிர்களுடனும் விவசாயத்தை காப்போம், விவசாய நிலத்தை மீட்போம் எனும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறும் மக்கள் நல்லுறவு கூட்டரங்கு நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தன்னந்தனியே அனைவரும் மனு அளித்து செல்ல உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து பகுதியாக 5 பேர் அனுமதிக்கப்பட்டு மனு அளித்து சென்றனர். மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறும் கூட்டரங்கு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு நேரத்தில் குவிந்ததால் சற்று நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. விவசாயிகள் ஏதோ கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் விவசாய நாங்கள் நெற்பயிர் 3 சாகுபடி படுத்துகின்றோம். அவற்றில் கிட்டத்தட்ட சுமார் 950 ஏக்கர் 3 நெற்பயிர் சாகுபடி படுத்தக்கூடிய விவசாய நஞ்சை சதுப்பு நிலம் இருக்கின்றது. அம்மா அவற்றில் வெறும் 50 ஏக்கர் மட்டுமே விவசாய புதிய நிலம் இருக்கின்றன. இப்பொழுது கொடிப்பூங்கா வாயிலாக அரசாங்கம் மொத்த 1000 ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிடுகிறார்கள். இவருடைய வாழ்வாதாரம் மிக 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 பாதிக்கப்படுகிறதா. அடுத்தபடியாக 2 பெரிய ஏரிகள் இருக்கின்றன. அத்தகைய ஏரிகள் நிரம்பக்கூடிய நீரை நாங்கள் எவ்வாறு வெளியேற்ற முடியும்? விவசாயம் பண்ணுகின்ற பொழுது விவசாய வயலுக்கு வெளியேற்றுவோம். இப்பொழுது விவசாயம் இல்லாத போது விவசாய நிலங்களை நிறுவனங்கள் வருகின்றால் எங்களால் ஏரி நீரை வெளியேற்ற முடியாது. வெள்ளப்பெருக்கு ஆகின்ற போது ஏரிகளுடைய கலைகள் ஊருக்குள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்போதும் பாதிப்பு மக்களுக்கு தான் ஏற்படும். அப்பொழுது இன்றைக்கு அரசாங்கம் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வருவோம் காப்போம் என்ற அரசாங்கம் அத்தகைய திட்டம் கொண்டு வருகிறோமே. இவை எப்படி இருக்கிறது என்றும் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுகிறவாறு இருக்கு. எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதும் அரசாங்கமாக இருக்கும், பாதுகாப்பு கொடுப்பதும் எங்களுக்கு அரசாங்கமாக இருக்கும். அவை மட்டும் இல்லை, அன்புக்குரிய அம்மையார் அவர்கள், மென்மைக்குரிய அம்மையார் அவர்கள் கிட்டத்தட்ட ஆடு மாடு 2000 கால்நடைகள் இருக்கின்றன. அத்தகைய கால்நடைகளுக்கு வைக்கோல் கூட கிடைக்காது. ஆடு மாடு கால்நடை மேய்ப்பதற்கு இடமும் இருக்காது. எங்களுடைய வாழ்வாதாரம் மிக 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 பாதிக்கப்படுகிறது.